உமன்ஸ் பிரீமியர் லீக் T20 சீரிஸோட 15வது மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் யூபி வாரியர்ஸுக்கு இடையில அருண் ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அருண் ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லி நல்ல பேட்டிங் ட்ராக். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நல்ல ஸ்கோர் வருது. தென் செகண்ட் இன்னிங்ஸில் பிச்சு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது. செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னர்ஸ் எஃபெக்டிவாக இருக்காங்க. டெல்லி இப்போ இருக்கிற ஃபார்முக்கு ஆல்மோஸ்ட் ஒன் சைடு கேமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுற டீமோட பேட்டர்ஸ், தென் செகண்ட் பவுல் பண்ணுற டீமோட பவுலர்ஸ், இவங்களை அதிகமாக செலக்ட் பண்ணி டீம் ட்ரை பண்ணலாம். அதுலேயும் ஸ்பின்னர்ஸ் அதிகமான விக்கெட்ஸ் இங்கே எடுக்கிறாங்க. இங்கே இது வரைக்கும் 3 உமன்ஸ் பிரீமியர் லீக் T20 மேட்சஸ் நடந்திருக்கு. 3 மேட்ச்லையும் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோராக 184 ரன்ஸ் இருந்திருக்கு. இங்கே ஹையஸ்ட் ஸ்கோர் 199 ரன்ஸை டெல்லி கேபிட்டல்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் 160 ரன்ஸை மும்பை இந்தியன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா 150 to 169 ஒன் டைம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. எபோவ் 190 2 டைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. யூபி வாரியர்ஸ் எஸ்டர்டே மேட்ச் எகெயின்ஸ்ட் மும்பை லாஸ் ஆனாங்க. 6 மேட்ச்சில் 4 மேட்ச் லாஸ் ஆயிருக்காங்க. அடுத்த 2 மேட்சும் யூபி வாரியர்ஸுக்கு ரொம்ப குரூஷியல். லாஸ்ட் மேட்ச்சில் அஞ்சலி ஷெர்வானியை ட்ராப் பண்ணிட்டு உமா சேட்ரியை எடுத்துகிட்டு வந்தாங்க. சேஞ்சஸ் எதுவும் பண்ணுவாங்களா? பெஞ்சில் பெருசாக பிளேயர்ஸ் இல்லை. ஃபாரின் பிளேயர்ஸ் தக்லியா மெக்ராத் அண்ட் டென்னாலி வயட் இருக்காங்க. பட் எந்த ஃபாரின் பிளேயர்ஸை ட்ராப் பண்ண முடியும்? டீமில் இருக்கிற 4 பிளேயர்ஸும் டீசெண்டாக ஆடிட்டுருக்காங்க. ஸோ சேஞ்சஸ் எதுவும் பண்ண வாய்ப்பில்லை. டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் எகெயின்ஸ்ட் மும்பை லாஸ் ஆனாங்க. தென் கண்டினியூஸாக 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் மேட்ச் எகெயின்ஸ்ட் யூபி வாரியர்ஸ் 9 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க. தென் லாஸ்ட் மேட்ச் மும்பையை பீட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்ட்ராங் டீமாக இருக்காங்க. பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. சேஞ்சஸ் எதுவும் பண்ண வாய்ப்பில்லை. சேம் லெவனோட போவாங்கன்னு தான் தோணுது. டெல்லி கேபிட்டல்ஸ் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் தன்யா பாட்டியா. பேட்டிங்கில் ஆல்மோஸ்ட் 8th டவுனில் ஆடுவாங்க. பேட்டிங்கில் சான்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். விக்கெட் கீப்பிங்கில் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்தா உண்டு. மெக்லானிங் அண்ட் ஷஃபாலி பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. லேனிங் சூப்பர் ஃபார்மில் ஆடிட்டு இருக்காங்க. லாஸ்ட் 2 இன்னிங்ஸாக கண்டினியூஸாக 50 அடிச்சிருக்காங்க. செகண்ட் மேட்ச் எகெயின்ஸ்ட் யூபி வாரியர்ஸும் 50 அடிச்சிருக்காங்க. எகெயின்ஸ்ட் யூபி வாரியர்ஸ் 3 இன்னிங்ஸில் 160 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதில் 2 50s அடிச்சிருக்காங்க. ஷஃபாலி நல்ல ஃபார்மில் இருக்காங்க. செகண்ட் மேட்ச் எகெயின்ஸ்ட் யூபி வாரியர்ஸ் 50 அடித்தாங்க. ஓவராலாக எகெயின்ஸ்ட் யூபி வாரியர்ஸும் சூப்பராக ஆடிருக்காங்க. யூபி வாரியர்ஸில் பெருசாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இல்லை. ஷஃபாலி எகெயின்ஸ்ட் சோஃபி எக்கல்ஸ்டன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. பட் எக்கல்ஸ்டன் பவர் பிளேயில் 1 ஓவர் தான் பவுல் பண்ணுவாங்க. தென் ஆஃப்டர் 9th இல்லை 10th ஓவருக்கு பிறகு தான் பவுல் பண்ணுவாங்க. ஷஃபாலி அந்த 1 ஓவரை மட்டும் தாக்கு பிடிச்சி ஆடிட்டா சூப்பராக ஆட முடியும். ஜெமிமா நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுவாங்க. லாஸ்ட் மேட்ச் எகெயின்ஸ்ட் மும்பை சூப்பராக பேட்டிங் பண்ணாங்க. பிச் ஜெமிமா மாதிரி பேட்டர்ஸுக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்குது. தென் டாப் 3 பேட்டர்ஸும் நல்லா ஆடிட்டா ஜெமிமா கொஞ்சம் லேட்டராக தான் பேட்டிங் ஆடுவாங்க. அந்த டைமில் எந்த அளவுக்கு பேட்டிங் ஆட முடியும் பார்க்கணும். பட் குவாலிட்டி பிளேயர். கப் கன்சிஸ்டண்டாக ட்ரீம் டீமுக்குள்ளே இருக்கிற பிளேயர். பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்பர் 5ல் பேட்டிங் ஆடுவாங்க. தென் பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. லாஸ்ட் மேட்ச் எகெயின்ஸ்ட் யூபி வாரியர்ஸ் 3 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. விக்கெட் டேக்கிங் பவுலர். கேப்சி 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாங்க. சூப்பர் பிளேயர். உமன்ஸ் பிரீமியர் லீக்கில் 36 ஆவரேஜில் 326 ரன்ஸ் இது வரைக்கும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. எகெயின்ஸ்ட் யூபி வாரியர்ஸும் நல்லா ஆடிருக்காங்க. பவுலிங்கில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க எகெயின்ஸ்ட் யூபி வாரியர்ஸ். பட் இங்கே ஃபர்ஸ்ட் மேட்ச் எகெயின்ஸ்ட் மும்பை பவுல் பண்ணது. அதுக்கு பிறகு இது வரைக்கும் பவுல் பண்ணலை கேப்சி. பட் பேட்டிங்கில் டீசெண்ட் ஆடிட்டு இருக்காங்க. பட் கேப்சி லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. 11 இன்டர்நேஷனல் T20 மேட்சஸில் 7 தடவை லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ் கிட்ட அவுட் ஆயிருக்காங்க. யூபி வாரியர்ஸில் எக்கல்ஸ்டன் தென் கைக்வாடுன்னு 2 குவாலிட்டி லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ் இருக்காங்க. அதை கன்சிடர் பண்ணணும். ஜஸ் ஜோனாசன் சூப்பராக பவுல் பண்ணிட்டு இருக்காங்க. வெறும் 3 மேட்ச்லேயே பர்பிள் கேப் ஹோல்டராக இருக்காங்க. 3 மேட்ச்லையும் கண்டினியூஸாக 3 விக்கெட்ஸ் வச்சு எடுத்திருக்காங்க. டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. தென் பேட்டிங்லையும் டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர். ஷிகா பாண்டே ஆல்மோஸ்ட் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாங்க. 1 விக்கெட் மினிமம் எடுத்து கொடுக்க முடியும்.
இனிஷியலாக 2 ஓவர் தென் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. ராதா யாதவ் லாஸ்ட் மேட்ச்சில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணலை, பட் 3 ஓவர் வரைக்கும் கண்டிப்பாக பவுல் பண்ணுவாங்க. லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் யூபி வாரியர்ஸ் 4 for எல்லாம் எடுத்தாங்க. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுறாங்க, கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்க முடியும். அருந்ததி ரெட்டி பெங்களூர் பிச்சில் சூப்பராக பவுல் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்ல சப்போர்ட் கிடைச்சிது, பட் இங்கே பெருசாக சப்போர்ட் இல்லை. அதுலேயும் டைட்டஸ் சாது தென் ஜோனாசன் டீமுக்குள்ளே வந்த பிறகு அருந்ததி ரெட்டிக்கு பெருசாக ப்ரியாரிட்டி கிடைக்கிறதில்ல. டைட்டஸ் சாது சூப்பர் பவுலர், ஆல்மோஸ்ட் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாங்க. மிடில் 2 ஓவர் தென் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி பிளேயர். ரிஸ்கா டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்டர்நேஷ்னல் T20ஸில் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காங்க. சாது 3-4 விக்கெட்ஸ் மொத்தமாக எடுக்கக்கூடிய பவுலர். யூபி வாரியர்ஸ் விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் அலிசா ஹீலி அண்ட் உமா செட்ரி. அலிசா ஹீலி தான் க்ளோவ் ஒர்க் பண்ணுவாங்க. உமா செட்ரி ஆல்மோஸ்ட் 8th இல்லை 9th டவுனில் பேட்டிங் ஆடுறாங்க. பெருசாக பேட்டிங் சான்சஸ் கிடைக்க வாய்ப்பில்லை. விக்கெட் கீப்பிங் பண்ணாததால் க்ளவ் ஒர்க்லையும் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியாது. அலிசா ஹீலி பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. நல்ல பிளேயர். எகென்ஸ்ட் டெல்லி 24 ஆவரேஜில் 73 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஹீலி எகென்ஸ்ட் கப் 2 தடவை தான் அவுட் ஆயிருக்காங்க, பட் ஸ்ட்ரைக் ரேட் நல்ல கம்மியாக தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் 50% டாட் பால்ஸ் ஆடிருக்காங்க எகென்ஸ்ட் கப். பட் எகென்ஸ்ட் ஷிகா பாண்டே சூப்பராக ஆடிருக்காங்க. குவாலிட்டி பிளேயர், நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். நவ்கிரே நல்ல பவர் ஹிட்டர். மும்பைக்கு எகென்ஸ்டாக ஒரு மேட்ச்சில் 50 அடித்தாங்க. பட் அதுக்கு பிறகு கிரேட்டாக இல்லை. இங்கே கப்பை சமாளித்து ஆடுவாங்களா பார்க்கணும். பட் யூபி வாரியர்ஸ் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் பிச்சில் பேட்டர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். குயிக்காக 20-30 ரன்ஸ் அடிக்கவும் முடியும். ஷெராவத் தென் பூனம் கம்னர். ஷெராவத் 5th டவுனில் ஆடுவாங்க. அண்டர் 19ல் நல்லா ஆடிருக்காங்க. பட் இங்கே மேக்ஸிமம் 20-25 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க முடியும், அவ்வளவுதான். கெம்னர் பெங்களூருக்கு எகென்ஸ்டாக டீசெண்டாக பேட்டிங்கில் ஆடியிருந்தாங்க. நல்ல பிளேயர், பட் பெருசாக சான்சஸ் கிடைக்கிறதில்ல. லெக் பிரேக் பவுலரும் கூட, பட் இங்கே பவுலிங் போடுறதில்ல. கிரேஸ் ஹாரிஸ் நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர். நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறாங்க. தென் பவுலிங்கில் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறாங்க. ஆஃப் பிரேக் பவுலர். பட் டெல்லி டாப் ஆர்டரில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் யாரும் இல்லை, பட் பேட்டிங்கில் டீசெண்டாக ஆட முடியும். அட்டப்பத்து குவாலிட்டி ஆல்ரவுண்டர், பட் இங்கே பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. 1 டவுனில் பேட்டிங் ஆடுவாங்க. தென் பவுலிங்கில் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாங்க. கொஞ்சம் ரிஸ்காக டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். குவாலிட்டி பிளேயர், எப்போ வேணாலும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலாம். தீப்தி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. தென் பேட்டிங்கில் ரொம்ப டவுனில் ஆடுறாங்க. பட் பேட்டிங்கில் 15-20 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க முடியும். தென் டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. எகென்ஸ்ட் டெல்லி 3 இன்னிங்ஸ் பவுல் பண்ணி விக்கெட்லெஸ்ஸாக தான் இருக்காங்க. டெல்லியில் ஜொனாசனை தவிர்த்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் பெருசாக இல்லை. சோஃபி எக்கல்ஸ்டன் விக்கெட் டேக்கிங் பவுலர். 1 விக்கெட்டாவது மினிமம் எடுத்து கொடுக்க முடியும். லாஸ்ட் சீசனில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க, பட் இந்த சீசனில் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. எகென்ஸ்ட் குஜராத் மட்டும் 3 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. மற்றபடி மேட்சுக்கு 1 விக்கெட்டுங்கிற மாதிரி தான் விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 20th ஓவரை எக்கல்ஸ்டன் தான் பவுல் பண்ணுவாங்க. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. எகென்ஸ்ட் டெல்லி 3 மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. டீசன்ட் பேட்டரும் கூட, பேட்டிங்கில் டீசெண்டாக ஆட முடியும். கைக்வாட் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை, பட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். டெல்லியில் ரைட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க, ஸோ ரிஸ்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ஷைமா தாக்கூர் பெருசாக சான்சஸ் கிடைக்கிறதில்ல, பட் லாஸ்ட் மேட்ச்சில் 1 ஓவர் பவுல் பண்ணி 1 விக்கெட்டும் எடுத்தாங்க. இந்த மேட்சுக்கு 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸ்மால் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் அலிசா ஹீலி. தென் பேட்டர்ஸில் மெக்லானிங், ஷஃபாலி வர்மாவை ட்ரை பண்ணலாம். ஆல்ரவுண்டர்ஸில் கிரேஸ் ஹாரிஸ், கப், அட்டப்பட்டு, கேப்சி, ஜோனாசன், தென் தீப்தி சர்மா. பவுலர்ஸில் எக்கல்ஸ்டன், தென் ராதா யாதவ். இது கூட ஜமீமாவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். டைட்டஸ் சாது, கைக்வாட், நவ்கிரே எல்லாம் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு கப், ஜோனாசன், தென் மெக்லானிங்கை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு அட்டப்பத்து, ஷஃபாலி, தென் அலிசா ஹீலி எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மறக்காமல் கிரிக்கெட் பேசுவோம் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலகிராமில் கொடுக்கப்படும். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.